குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சூடானதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மட்டனில் இருக்க தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறமா கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணிக்கு சேர்த்துக்கிட்டு நம்ம குக்கரில் 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சுக்கா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் கடாயில் சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 உரக்கு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற சுக்கா மசாலாவை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவுனா நமக்கு சுக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.